ரிஃபார்ம்லேருந்து என்ன நான் எதிர்பார்க்கிறேன்னா, ஜிடிபிலாம் வரது வச்சுக்கோங்க. எம்எஸ்எம்இ ஒரு மாறுதல் எதிர்பார்க்கிறேன். எம்எஸ்எம்இக்கு ஒரு மாறுதலா இருக்கணும். ஓகே. பேங்க் லோன் வாங்குறவங்களுக்கு ஒரு மாறுதலா இருக்கணும். ஓகே. மக்களுக்கு ஒரு மாறுதலா இருக்கணும். தினசரி லைஃப்ல ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனோ, ஓகே, இல்லை நம்மளுக்கு ஒரு ரேஷன் கார்டில் ஏதாவது வாங்கணும், இல்லை ஸ்கூல்ஸ்லாம் பெட்டராக இருக்கணும், ஹாஸ்பிட்டல்ஸ் பெட்டராக இருக்கணும். அப்போ அதுதான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ரிஃபார்ம் நான் ஒத்துப்பேன். அதாவது கவர்மெண்ட் சர்வீஸ் இம்ப்ரூவ் ஆகணும். ஓகே. அது இம்ப்ரூவ் ஆச்சுன்னா தானே உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் அதில் அடங்கிடும் அதில். ஓகே. ஸோ தட் பி த நெக்ஸ்ட் பிக்கஸ்ட் ரிஃபார்ம் நான் எதிர்பார்க்கறது. பிகாஸ் பாக்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதெல்லாம் ஆயிட்டு அதெல்லாம் நான் நிறைய பண்ண வேண்டியதுலாம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் லெவல் கவர்மெண்ட் தன்னை ரிஃபார்ம் பண்ணிக்கணும் முதல்ல, மற்றவங்களெல்லாம் ரிஃபார்ம் பண்ணுறது சரி விடுங்க. அதில் தான் இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க என்ன எடுத்தாரு, பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர்லேருந்து ஆரம்பிச்சிருக்காரு அவர்.